முதலிலே பூஜித் ஜெயசுந்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதிலே 855 குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. 268 பேரின் மரணத்துக்கு அல்லது அவர்கள் கொலை செய்யப்பட உதவி ஒத்தாசை புரிந்ததாகவும் 586 பேரை கொலை செய்ய முயற்சித்தமைக்கு உதவி ஒத்தாசை புரிந்ததாகவும் தான் அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இதிலே ஒரு குற்றச்சாட்டு 2 முறை டைப் செய்யப்பட்டிருந்தது, 511வது குற்றச்சாட்டு. அதனால் அந்த குற்றச்சாட்டு நீக்கப்பட்டிருந்தது. முன்வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுக்கும் தண்டனை அப்படியா? இது ஒரு சிக்கல். அதாவது நீதிபதிகள் இந்த தீர்ப்பை அறிவிக்கின்ற பொழுது மிக தெளிவாக சொன்னார்கள். இது உதவி ஒத்தாசை என்பது எந்த வகையில் இவர்கள் உதவி ஒத்தாசை புரிந்தார்கள், நேரடியாக புரிந்தார்களா அல்லது ஏதாவது ஒப்பந்தங்கள் இருந்தனவா, இவர்களுக்கும் அந்த குற்றத்தை செய்தவர்களுக்கும் இடையிலே ஒப்பந்தங்கள் இருந்தனவா, இவை எல்லாவற்றையும் வைத்து பார்த்து தண்டனை சட்டக்கோவையின் 100வது அத்தியாயத்தின் 3வது உபபிரிவிலே இருக்கக்கூடிய தனக்கு தான் செய்ய வேண்டிய ஒரு விடயத்தை செய்யாமல் இருப்பதன் ஊடாக உதவி ஒத்தாசை அளிப்பது என்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்து தான் இவர்கள் மீதான டைரக்டாக உதவி செய்யாம இருந்ததும் உதவி கடமையை தவறியதன் ஊடாக உதவி செய்தமை தொடர்பாகத்தான் இவர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதன்படி 268 பேரின் கொலைக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்ற கொலை குற்றச்சாட்டு, 586 பேரினுடைய 586 பேரை கொலை செய்ய முயற்சித்தமைக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று தண்டனை சட்டக்கோவையினுடைய 300வது அத்தியாயத்தின் கீழ் கொலை முயற்சி குற்றச்சாட்டு. இந்த 2 குற்றச்சாட்டுகள் தான் இந்த 854 குற்றச்சாட்டுகளிலும் அடங்கி இருப்பது. ஒவ்வொருவருடைய மரணம், கொலை முயற்சி தொடர்பாகவும் தனித்தனியான குற்றச்சாட்டுகள். அதன்படித்தான் நேற்றைய தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதாவது கொலை முயற்சி குற்றச்சாட்டுக்காக ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 12 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. அதாவது 586 குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, கொலை முயற்சி குற்றச்சாட்டுகள். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 12 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. ஆனால் அந்த 12 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை ஒரே தடவையாக, அதாவது 586 தர 12 அல்ல, 12 வருடத்திலே அதனை அனுபவிக்க முடியும், ஒரே தடவையிலே அனுபவிக்க வேண்டும். அப்படின்னா அதை கொஞ்சம் எப்படி ஒரே தடவை அனுபவிக்கிறதுன்னா என்னென்னு சொன்னால், சில குற்றவியல் வழக்குகளில் 3 குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கு நாங்கள் சொல்லுவோம் 10 வருடம் 10 வருடம் 10 வருடம். அந்த நீதிபதி தீர்மானிக்கலாம் அந்த தண்டனை முதலாவது குற்றச்சாட்டுக்குரிய 10 வருஷம் நிறைவேற்றதுக்கு பிறகு அடுத்த 10 வருஷம் தொடங்கணுமா, அல்லது 3 தண்டனைகளும் ஒரே நேரத்தில் ஆரம்பித்து ஒரே நேரத்தில் முடியுமா, அந்த விடயத்தை தான் ஃபாசில் குறிப்பிடுகின்றார். ஒரே சந்தர்ப்பத்தில் இந்த 12 வருடங்களும் 582 குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரே சந்தர்ப்பத்தில் அந்த 12 வருஷத்தில் முழுமையான தண்டனையும் அனுபவிச்சிடலாம். அப்போ 12 வருஷத்துக்கு பிறகு அவங்க விடுதலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பு. அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவங்க விடுதலை செய்யலாம். ஆனால் இதில் மரண தண்டனையும் இருக்குதானே. மரண தண்டனைங்கிறது ஆயுள் தண்டனையாக கருதப்பட்டு தொடர்ந்து அவர்கள் அனுபவிப்பார். அதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு குற்றச்சாட்டு தொடர்பிலும் 5000 ரூபாய் அபராதம். 586 அதை பெருக்கி அவர் முழுமையாக அதனை செலுத்த வேண்டும். அது ஒரு குற்றச்சாட்டுக்காக மட்டும். ஒவ்வொரு குற்றச்சாட்டு தொடர்பிலும் 5000 ரூபாய் அபராதம். ஆனால் நட்டையீடு செலுத்துவதற்கான உத்தரவு எதனையும் பிறப்பிக்கவில்லை. நீதிமன்றம் இதில் மிக தெளிவாக சொன்னது, ஏற்கனவே உயர் நீதிமன்றத்திலே ஏற்கனவே ருஷ்டி ஹபீப் சட்டத்தரணி அவர்கள் ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். அடிப்படை உரிமை மீறல் மனு, அதிலே நட்டையீடு செலுத்துவதற்கான உத்தரவுகள் இருந்தன. அது அல்லாமல் சிவில் வழக்குகள், நூற்றுக்கணக்கான சிவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே நட்டையீடு செலுத்துவது தொடர்பாக எந்த உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக நேற்று அளிக்கப்பட்ட தீர்ப்பு ஒரு பிரிந்த தீர்ப்பு. அதாவது 3 நீதிபதிகளும் ஏகமனதாக அளித்த தீர்ப்பு அல்ல. 2 நீதிபதிகள் பூஜித் ஜெயசுந்தர குற்றவாளி என்ற தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். ஒரு நீதிபதி அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்ற முடிவை எடுத்திருந்தார்கள். தலைமை நீதிபதி பிரியந்தலியனகே, அதே போன்று திலகரத்ன பண்டார நீதிபதி, இந்த 2 பேரும் பூஜித் ஜெயசுந்தர குற்றவாளி என்பதை தீர்மானித்திருந்தார். விராஜ் வீரசூரிய நீதிபதி பூஜித் ஜெயசுந்தர மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்ற தீர்மானத்துக்கு வந்திருந்தார். எவ்வாறாயினும் பெரும்பான்மை நீதிபதிகள் குற்றவாளி என்று அறிவித்திருப்பதால் அந்த தீர்ப்பு தான் இங்கே செல்லுபடியாகும். அதன்படித்தான் நடவடிக்கைகள், தண்டனைகள் அளிக்கப்படும். எனவே
கொலை குற்றச்சாட்டு தொடர்பாக வழங்க முடியுமான ஒரே தண்டனை மரண தண்டனை. இலங்கையினுடைய சட்டப்படி தண்டனை சட்டக்கோவை 296வது அத்தியாயத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதன்படி அந்த தண்டனையை அறிவிப்பதற்கு முன்னால் அவர்களிடம் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 280வது அத்தியாயத்தின் கீழ் மரண தண்டனையை வழங்காமல் இருப்பதற்காக ஏதாவது விடயங்கள் அதாவது நீதிபதி கேட்பார் அந்த குற்றவாளியிடம், நான் ஏன் உங்களுக்கு மரண தண்டனை வழங்கக்கூடாது, இதற்குரிய விடயங்களை சொல்லுங்கள் என்று. அப்போது பூஜ்ய ஜெயசுந்தர சொன்ன விடயம்தான் நீங்கள் வெளியே வரும்போது சொன்னதாக ஒரு விடயத்தை சொன்னீர்கள். அவர் அது நீதிமன்றத்துக்குள்ளும் சொன்னார். சென்ற ஆத்மாவில் தான் செய்த ஒரு கர்மா தன்னை துரத்துகிறது, தான் எப்போதுமே யாரையுமே கொலை செய்யவில்லை, எனக்கு எந்த நோக்கமும் இருக்கவில்லை, தான் இந்த போலீஸ் சேவைக்காகவே தனது வாழ்வை அர்ப்பணித்தார். 35 வருடங்கள் இந்த போலீஸ் சேவையில் இருந்தேன், என்னுடைய வயது 66, போலீஸ் திணைக்களத்தினுடைய அபிவிருத்திக்காகத்தான் நான் பாடுபட்டிருக்கிறேன், இதை தவிர நான் எந்த சட்டவிரோத செயலையும் செய்ததில்லை என்ற விடயத்தை தான் அவர் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாயினும் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது.